ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் வந்து தமிழ் கிளாஸில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 9ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புக்கில் 3வது டேர்ம் சரிங்களா. ஸோ 3வது டேர்மில் வந்து 7வது இயல் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. டாபிக் என்ன அப்படின்னா, வாழிய நிலனே அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் தான். இந்த ஒரு டாப்பிக்கில் வந்து நிலத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரியா. அதாவது ஒரு நிலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முற்காலத்தில் வந்து புலவர்கள் பொதுவாக வந்து ஒரு மன்னனை வந்து புகழ்ந்து பாடுறதை தாண்டி அந்த மன்னனுடைய நாட்டை அல்லது வந்து அந்த ஒரு பகுதியை வந்து சிறப்பித்து பாடுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த பகுதி எப்படி இருக்கோ அந்த பகுதி சிறப்பாக இருந்துச்சுன்னா அந்த மன்னனும் சிறப்புடையவன் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். ஓகேவா. அதே மாதிரி ஒவ்வொரு காப்பியத்தை படைக்கக்கூடிய கவிஞர்களும் இளங்கோவடிகளாக இருக்கட்டும், சீத்தலை சாத்தனாக இருக்கட்டும், திருத்தக்க தேவராக இருக்கட்டும், கம்பராக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே ஒரு மிகப்பெரிய காப்பியம் ஏதாவது ஒரு கதையை வந்து தழுவி எழுத போகிறாங்க அப்படின்னா, அந்த கதையை நடக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதியை பற்றின ஒரு பாடலோ இல்லை ஒரு வரிகளோ இல்லை ஒரு வாழ்த்தோ கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த நாட்டை பற்றின ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக பாடியிருப்பான். அந்த நாடு எப்பேற்பட்ட நாடு, எப்பேற்பட்ட வளம் கொண்டது, யாரால் ஆட்சி செய்யப்பட்டது, ஆட்சி எப்படி இருந்துச்சு, மக்கள் எப்படி இருந்தாங்க, மக்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், மொழி இதெல்லாம் எப்படி இருந்தது, மொத்த தகவலுமே வந்து சுருக்கமாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த நாட்டு உள்ளதான் அந்த நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படின்னா அதை பற்றின தகவலும் நம்ம கண்டிப்பாக காட்டுவாங்க. ஓகேங்களா. இப்போ கூட நம்ம வந்து ஏதாவது ஒரு படத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு டெல்லி இப்போ காட்டினோம் அப்படின்னா உடனே வந்து செங்கோட்டையை காட்டிட்டு தான் அந்த விஷுவலுக்கே வருவாங்க. இப்போ மும்பை அப்படின்னா அந்த மும்பை பங்குச்சந்தையோ இல்லை ஆர்பிஐயோ அதை வந்து காட்டுவாங்க. இப்போ சென்னை அப்படின்னா மெரினா பீச்சோ அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணகி சிலையோ அப்படின்லாம் வந்து தலைமைச் செயலகமோ ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான இல்லை வந்து அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி அந்த மாதிரியான விஷயங்களை காட்டுவாங்க. ஸோ அப்போ என்னென்னா அந்த ஊரை பற்றின ஒரு விஷயத்த வியூஸை காட்டி இப்படிலாம் இருக்குது, இந்த ஊரில் தான் அந்த படம் போக போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த காட்டுவாங்க. நீங்கள் நிறைய படம் பார்த்துருக்கலாம். இப்போ மதுரைனா மீனாட்சி அம்மன் கோயில் அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன அப்படின்னா அந்த ஊரை பற்றி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இப்பேற்பட்ட ஊரில் தான் இந்த படம் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் காட்டுறதுக்காக பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் வந்து கதை எழுதக்கூடிய அல்லது காவியத்தை படைக்கக்கூடிய கவிஞர்களும் அந்த நாட்டை பற்றி பாடுவாங்க. அந்த மாதிரி வந்து நிலத்தை பற்றி வாழ்த்திய பாடல்களை தான் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். அது அப்புறம் நிலத்தை வந்து எப்படிலாம் பாதுகாத்தாங்க அப்படின்ற ஒரு தகவலும் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து இந்திய தேசிய இராணுவத்தில் நம்முடைய தமிழுடைய பங்கு என்ன அப்படின்ற ஒரு டாப்பிக்கும் ஓகேவா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 செய்யுள் பகுதி. இந்த 3 செய்யுள் பகுதியுமே வந்து நாட்டு வளத்தை பற்றி வந்து சொன்ன விஷயமா இருக்கும். நாட்டு பற்றியும் நாட்டு வளத்தை பற்றியும் அதை ஆட்சி செய்த மன்னரை பற்றியும் சிறப்பிக்கிற மாதிரி தான். முத்தொள்ளாயிரம், சீவக சிந்தாமணி, அதுக்கப்புறம் வந்து மதுரை காஞ்சி அப்படின்ற ஒரு 3 செய்யுள் பகுதியை பார்க்க போகிறோம். அப்புறம் சந்தை அப்படின்ற ஒரு துணைப்பாட பகுதி. அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து கடைசியாக நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகுபெயர் அப்படின்ற 16 வகை கொண்ட அந்த ஆகுபெயர் ஓகேவா. ஒன்றன் பெயருக்கு ஆகி வருவது ஆகுபெயர். அந்த ஆகுபெயரை பற்றின தகவலை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு முக்கியமான இயல், சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் எல்லாமே இருக்குன்றதுனால இதை நம்ம கொஞ்சம் கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய முக்கியமான தலைப்பில் வாழிய நிலை அப்படின்ற ஒரு இயலும் கவர் ஆகுது. இல்லை ஃபஸ்ட் இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழின் பங்குன்றது பார்த்தீங்கன்னா மா சு அண்ணாமலை அப்படின்றவர் எழுதின ஒரு நூலை தான் எடுத்திருக்காங்க. இந்திய தேசிய இராணுவம் இந்திய விடுதலைக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. இந்த அமைப்பின் தூண்களாக திகழ்ந்தவர்கள் நம் தமிழர்கள். விடுதலை போராட்டத்தை ஒளி மங்காமல் பாதுகாத்தவர்கள் ஒருவரான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடன் இணைந்து இந்திய தேசிய இராணுவ படையில் போராடிய தமிழின் பங்கு தான் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா. நம்ம இந்த ஐஎன்ஏ பற்றி ஆல்ரெடி ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் வந்து இவரை பற்றின தகவலை வந்து பார்த்துருப்போம். இதில் வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து இதில் தமிழ்நாட்டு ஓரியன்டான விஷயங்களை வந்து பார்க்க போகிறோம். 2ஆம் உலகப்போர் நடந்து கொண்டிருந்த 1942ஆம் ஆண்டு பிப்ரவரி 5ஆம் நாள் ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானியரிடம் சரணடைந்தன. என்ன சொல்கிறாங்கன்னா 1939 செப்டம்பர் 1 ஆரம்பிச்ச இந்த போர் வந்து 1945 தான் முடிஞ்சிருக்கும் சரியா. ஸோ கிட்டத்தட்ட வந்து நடந்த இந்த 2ஆம் உலகப் போரில் நிறைய விஷயங்கள் ஓகேவா. நம்ம இன்னும் கூட சொல்லுவாங்க, அதாவது இந்தியாவுக்கு வந்து ஆங்கிலேயர்கள் சுதந்திரம் கொடுத்த காரணமே இந்த போர் தான். இந்த போரில் வந்து இங்கிலாந்து சந்தித்த மிகப்பெரிய தோல்வியின் தாக்கத்தின் காரணமாக தான் இந்த ஒரு விடுதலையே வந்து நிறைய நாடுகள் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தின் காரணமாக வின்சன் சர்ச்சில் போயிட்டு அப்புறம் வந்து தொழிலாளர் கட்சி சேர்ந்த கிளிமெண்ட் அட்லி அப்படின்றவர் தான் ஆட்சிக்கு வராரு. ஸோ அவருடைய ஆட்சியின் கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து, அதாவது இங்கிலாந்துலேயே கடும் பஞ்சம் நிலவுச்சு ஓகேவா. அப்போ என்ன அப்படின்னா
நம்ம இவ்வளோ நாட்டை பிடிச்சிருக்கோம், சொந்த நாட்டில் ஒன்றுமே வந்து நம்ம பண்ணலையே, சொந்த நாட்டு மக்களுக்கு சோறு போட கூட வக்கில்ல, நம்ம எதுக்கு மற்ற நாட்டெலாம் போய் பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு ஏற்பட்டு, அப்புறம் அந்த தொழிலாளர் கட்சியுடைய கொள்கைக்கு மாறாக இருக்கிறதுனா என்ன பண்ணாங்கன்னா, நிறைய நாடுகளுக்கு வந்து விடுதலை கொடுத்தாங்க. அப்பேற்பட்ட ஒரு விடுதலை பெறப்பட்ட நாடுகளில் ஒன்று தான் நம்முடைய இந்தியா அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகேவா? ஸோ அப்போ அப்படின்னும்போது அந்த காலகட்டத்தில் எல்லா இடங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா போர் வந்து கடுமையாக இருந்துச்சு. அப்புறம் வந்து ஜப்பான் சரணடையும் போது தான் அந்த 2ஆம் உலகப் போரே முடிஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த 2 அது என்ன சொல்லுவாங்க, அணுகுண்டு வந்து போட்ட உடனே தான் அந்த போரானது நின்றுச்சு அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா 1942 ஜப்பானியர்கிட்ட வந்து மலேயா அப்படின்ற ஒரு இடத்துல என்னென்னா ஆங்கிலேய படைகள் வந்து சரணடைகிறாங்க. இப்படையில் இந்திய வீரர்களும் இருந்தனர். சரணடைந்த வீரர்களை கொண்டு ஜப்பானியர்கள் என்ன பண்ணாங்க, ஜப்பானியர்கள் வந்து அந்த சரணடைந்த வீரர்களை வச்சு மோகன் சிங் அப்படின்ற ஒரு தலைமையில் இந்திய தேசிய இராணுவம் INA அப்படின்ற ஒரு படையை உருவாக்குறாங்க. அந்த தோற்ற ஆங்கிலேயர் வச்சு ஜப்பானியர்கள் தான். ஓகேவா? மோகன் சிங் அப்படின்ற ஒரு தலைமையில் ஒரு படை உருவாக்க, அதுக்கு பேர் என்ன, இந்திய தேசிய இராணுவம், இந்திய நேஷனல் ஆர்மி INA அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. இந்த இந்திய தேசிய இராணுவத்திற்கு மக்களுடைய ஆதரவு நிறைய இருந்ததுனால அக்காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலிருந்து மலேயா, பர்மா போன்ற ஊருக்கு போன பஞ்சம் தேடி, அதாவது வேலை தேடி போனவங்க எல்லாருமே வந்து இந்த அமைப்பில் வந்து இந்த தேசிய இராணுவத்தில் வந்து சேர்ந்தாங்க. ஓகேவா? இதில் வந்து நிறைய பிரிவுகள் பிரித்தாங்க. அதில் ஒன்று தான் ஒற்றர் படைன்ற ஒரு பிரிவு. இந்த ஜப்பானியர்கள் ஒற்றர் படையில் வந்து பார்த்தா இருந்த வீரர்களை இந்தியாவில் உள்ள ஆங்கிலேய இராணுவத்தை பற்றிய தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீர்மூழ்கி கப்பல் மூலமாகவும் கேரளாவில் குஜராத்தை வந்து பார்த்தா அனுப்பி வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் சிலரை வந்து தரை வழியாக பர்மா காடுகள் வழியாக வந்து இந்தியாவுக்கு அனுப்புனாங்க. ஏன்னா அந்த பிரிட்டிஷ்காரனுடைய ஆக்டிவிட்டிஸ் என்னென்னத்தை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா வியூகத்தை அமைக்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்க. அடுத்தது தூண்களாக திகழ்ந்தவர்கள். அந்த இந்த INA-உடைய தூண்களாக திகழ்ந்தவர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய இராணுவத்தின் பொறுப்பை ஏற்க 91 நாட்கள் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்து ஜெர்மனிலேருந்து எங்கே வராரு, சிங்கப்பூருக்கு வராரு. ஓகேங்களா? நான் 91 நாள் பயணம் செஞ்சு ஜெர்மனிலேருந்து சிங்கப்பூருக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அந்த INA வீரருக்கு தலைமை தாங்கத்துக்கு வராரு. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜூலை 9, 1943 பதவியேற்காரு. பதவியேற்ற உடனே அந்த INA வீரர்களுக்கு முன்னாடி உரையாற்றார். ஏன்னா இப்போ ஒரு தலைவர் பதவியேற்கிறாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே அசம்பிள் ஆகும். அப்போ வந்து ஒரு ஸ்பீச் கண்டிப்பாக கொடுப்பாங்க, ஒரு புதிய தலைவர் அப்படின்னா. அப்போ வந்து அவருடைய ஸ்பீச் வந்து அந்த INA-களுக்கு ஒரு புதிய புத்துணர்ச்சியை கொடுத்துனே சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப அழகான ஒரு ஸ்பீச்சை வந்து கொடுக்குறாரு. அந்த ஸ்பீச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் வந்து சொல்கிறாரு. அதில் அவர் சொன்ன நிறைய கோடு கொடுக்குறாரு. ஓகேவா? அதில் அவர் சொன்ன முக்கியமான கோடுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி நோக்கி செல்லுங்கள், டெல்லி சலோ, டெல்லியை நோக்கி சொல்லி இந்தியாவை வந்து கைப்பற்றணும். அப்போ இந்தியாவுடைய மையமாக டெல்லி தான் இருக்குன்னா டெல்லி நம்ம கைப்பற்றினா போதும். ஏன்னா அதான் மெயின் பார்ட். அதை நம்ம கைப்பற்றினாலே ஈஸி அப்படின்றத வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அதை நோக்கி என்ன பண்ண நடைபெற ஆரம்பிக்கிறாங்க. நேதாஜி தலைமையில் இருந்த இந்திய தேசிய இராணுவப்படை பிரித்தானிய அரசை எதிர்த்தது. அப்போது தமிழகத்திலிருந்து பெரும்படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமை யாருக்கு சேரும்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான் சேரும். அவர் தான் தமிழ்நாட்டிலேருந்து நேதாஜியோடைய தளபதி. ஓகே, நேதாஜியுடைய தளபதினு யாரை சொல்லுவாங்கன்னா முத்துராமலிங்க தேவர் தான் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது அப்போது அவர் என்ன பண்ணார், அதுக்காக தன்னுடைய தளபதின்னும் போது அப்போ என்ன பண்ண அவருடைய வேலை என்ன அப்படின்னா INA-வில் நிறைய தமிழர்களுக்கு போய் சேர்த்ததில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய பங்கு அளப்பரியது. அவருடைய ஒரு கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஓகேவா? நான் மீண்டும் வந்து பிறக்கணும் அப்படின்னா ஒரு தமிழனா வந்து பிறக்கணும். ஓகேவா? அதாவது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழனா வந்து நான் பிறக்கணும், அதான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அது தமிழுக்கு எவ்வளோ பெரிய பெருமையான விஷயம். சரிங்களா? ஸோ ஏன்னா தமிழர்லாம் எல்லாருமே பெருமைப்படுற ஒரு நபர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நம்ம பெருமைப்படுற ஒரு நபர் நம்ம இனத்தில் பிறக்க வந்து பெருமைப்படுறாருன்னா இப்போ எவ்வளோ ஒரு பெருமையான விஷயம் பாருங்கள். அப்போ நம்ம எந்த அளவுக்கு பெருமைக்குரியன்றதை நம்ம உற்று பார்க்கலாம். சரியா? இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயம் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். ஓகே, இந்திய இராணுவத்துடைய தலைவராக இருந்த தில்லான் சொல்லியிருக்காரு, INA-உடைய இதயம் ஆத்மாவும் யாருன்னா தமிழர்கள் தான், அவங்க தாங்க இது எல்லாமே சொல்லிட்டு சொன்னது யாருன்னா அவர் தான். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் படை உருவாக்கம். ஓகேவா? இப்போ வந்து அந்த தூண்கள் யாரெல்லாம் முக்கியமான தூண்கள்னு பார்த்தோம். இப்போ மகளிர் படைன்னு ஒரு படையை உருவாக்குறாங்க. ஏன்னா நிறைய படை, ஒற்றர் படையை பார்த்தோம். இப்போ வந்து மகளிர் படை. இந்திய தேசிய இராணுவத்தில் ஜான்சி ராணி பெயரில் பெண்கள் படை உருவாக்கப்படுது. ஜான்சி ராணி லட்சுமி பெயரில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பெண்கள் படையை உருவாக்கியிருக்காங்க. இதன் தலைவராக யார் இருந்தாங்கன்னா டாக்டர் லட்சுமின்றவர் தான். ஓகே, ஜான்சி ராணி லட்சுமி பாய்
அந்த படைக்கு லட்சுமியே வந்து தலைமையாக தாக்கியிருக்காங்க. நான் வச்சுங்க. இப்படையில் தமிழ் பெண்கள் நிறைய பேர் வந்து இருந்தாங்க. இவர்களில் தலை சிறந்த தலைவராக 2 பேரை சொல்றாங்க. யார் அப்படின்னா, ஒண்ணு ஜானகி, இன்னொன்னு ராஜாமணி. ஒண்ணு யாரு? ஜானகி, இன்னொன்னு வந்து ராஜாமணி. சரியா? நாம வச்சுங்க. நேதாஜி அமைத்த தற்காலிக அரசில் வந்து கேப்டன் லட்சுமியும் சிதம்பரம் லோகநாதன் அப்படி 2 தமிழர்கள் அமைச்சர்களாக இருந்திருக்காங்க. சிறந்த வீரர்களை ஊக்குவிக்க நேதாஜி என்ன பண்ணார் அப்படின்னா 45 இளைஞர்களை வந்து என்ன பண்ணார்னா உருவாக்க சிறந்த வீரர்களை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னா ஒரு 45 பேரை செலக்ட் பண்ணி அவர் என்ன பண்ணார், டோக்கியோக்கு அனுப்புறாரு. அங்கே அந்த டோக்கியோவில் வந்து அவங்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு அதை மேம்படுத்துவதற்காக, ஓகேவா, அவர்களில் பெரும்பாலானோர் தமிழர்கள். அதில் பயிற்சி பெற்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர் யார் அப்படின்னா கேப்டன் தாஸ்ன்றது தான் ரொம்ப குறிப்பிடத்தக்கதான். ஓகேவா. ஸோ கேப்டன் தாசன் வந்து என்னன்னா, அவர் பின் சுதந்திர இந்தியாவின் செசல் நாட்டு தூதுவராக பணியாற்றினார். ஓகே, அவர் வந்து அந்த போராட்டத்தில் வந்து மிக சிறந்த 45 பேர் அவரும் ஒருத்தர் சிறப்பாக பண்ணியிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா தாசன் அப்படின்றவர் தான். அவர் வந்து இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு வந்து செஷல் நாட்டுடைய தூதுவராக வந்து நியமித்தாங்க. அடுத்தது 2ஆம் உலகப் போர் காலம். இந்திய தேசிய இராணுவம் ஜப்பானிய இராணுவத்தோடு தொடர்ந்து சேர்ந்து ஆங்கிலேயரோடு போரிட பர்மா வழியாக இந்தியா வர திட்டமிட்டது. ஓகே, ஆங்கிலேயர் என்ன பண்ணாங்க, பர்மா வழியாக இந்தியாவுக்கு வரலான்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. தமிழக மக்கள் துணையுடன் போராடிய நேதாஜியை கண்டு ஆங்கில பிரதமர் என்ன பண்ணார் அப்படின்னா சர்ச்சில், அதாவது வின்ஸ்டன் சர்ச்சில் என்ன பண்ணார் அப்படின்னா, மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார். ஓகேவா, அதாவது தமிழக மக்களை வந்து பார்த்தீங்கன்னா நேதாஜி வந்து ரொம்ப ரொம்ப நம்புறாரு. அவர் மூளைக்கு ஈக்குவலாக பார்க்குறாரு. அது மூளையில் வந்து ஒரு கட்டியாக இருக்குன்றது தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு நேதாஜி இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று பதில் கூறினார். நீ வந்து கட்டி மூளையில் கட்டின்னு சொல்கிற, ஆனால் உங்களை வந்து கட்டி வச்சு அடிக்க போகிறதே இந்த தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். யார்? நேதாஜி. அவர் சொல்லலை, அவர் இப்படி தான் சொல்லியிருப்பார், ஒரு தமிழன் தான், அவ்வளோதான். சரிங்களா. அடுத்தது நேதாஜியின் பொன்மொழி அப்படின்னு 2 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது, அநீதிகளுக்கும் தவறான செயல்களுக்கும் மனம் ஒப்ப இடம் தருதல் மிகப்பெரிய குற்றமாகும். நீங்கள் நல்வாழ்வை தந்தே ஆக வேண்டும் என்பதுதான் காலத்தால் மறையாத சட்டமாகும். எந்த விலை கொடுத்தாவது சமத்துவத்திற்கு போராடுவதே மிகச்சிறந்த நற்குணமாகும். எந்த விலையை கொடுத்தாலும் சரி, சமத்துவம் ரொம்ப முக்கியமானது. எல்லாருமே சமந்தான். இங்கே அவன் மேலே இவன் கீழே, அவன் அந்த ஆள் இந்த ஆள் எந்த ஆள் அந்த ஆளுன்ற கதையே தேவையில்லை. ஓகே, அப்படி வந்து நம்ம அந்த ஆள் இந்த ஆள் நினைக்கத்தான் தப்பு. சமத்துவம்னா எல்லாருக்கும் வந்து எல்லாமே சமமாக இருக்கும். ஓகே, இவனுக்கு இது அவனுக்கு அதுன்ற ஒரு விஷயம் இருக்கவே கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த சமத்துவம் நிறைய பேரோட தாட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சமத்துவம் நம்ம பேசுகிறோம், ஆனால் நம்ம இன்னும் ரிசர்வேஷன் தானே வச்சுருக்கோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, அந்த அடிப்படை அறிவு இல்லாதவங்க ஒரு சில விஷயம் சொல்லக்கூடிய ரிசர்வேஷன் என்னென்னா, சமத்துவம் இல்லாதனால தான் அந்த ரிசர்வேஷனை வந்துச்சுன்றத மறந்துடுவாங்க. சரியா. ஏன்னா அது எல்லாருக்கும் வந்து ஒரு சில ஆதங்கம் இருக்கும்ல, தான் பக்கம் இருக்கிற நல்லதை மட்டும் இல்லை தான் பக்கம் இருக்கிறக்கூடிய விஷயத்த மட்டும் நல்லதுன்னு நினச்சி இல்லை அதுதான் நியாயம் நினச்சி மற்றவங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை பற்றிலாம் கண்டுக்காமல் பேசுகிறோம் நிறைய பேர் இருப்பாங்க. சரி, அதில் ஒருத்தவங்க தான் இந்த ரிசர்வேஷன்லாம் வந்து வேணாம், நம்ம சமத்துவம்னு சொல்கிறீங்களே, அப்போ ரிசர்வேஷன் வேணான்னு சொல்லுங்கள் பார்ப்போம், ரிசர்வேஷன் எல்லாம் நீங்கள் பொதுவாக வாங்க அப்படின்னா, இங்கே எல்லாமே பொதுவாக அளிக்கப்படலை. அதுதான் முக்கியமான விஷயம். ஓகேவா. சரி, ஓகே, நமக்கு எதுக்கு அதை பற்றி, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும், எதுக்கு எலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம போனோம். மனதை மலர வைக்கும் இளங்கதிரவனின் வைகரை பொழுது வேண்டுமா, அப்படியானால் இரவில் இருண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள் அப்படின்னு. இது ரெண்டுமே வந்து நேதாஜியோடைய கோட்வேர்ட், ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா நேதாஜியோட பொன்மொழி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மனநிறைவு வேண்டுமா, அப்படியானால் அதற்கு விலை உண்டு, அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகமும் தான். நீ விடுதலை அடைய நினைக்கிறியா, உன்னுடைய மனம் வந்து மகிழ்ச்சி அடையணும், சுதந்திர காற்றை நீ சுவாசிக்கணும், உன்னுடைய மனம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னு நினைக்கிறியா, 2 விஷயம் பண்ணு. அதுக்கு ஒரு விலை இருக்குது, அந்த விலையை கொடுத்தாதான் நீ வந்து வாங்க முடியும். அது என்னன்னா துன்பமும் தியாகமும். வரக்கூடிய துன்பத்தை ஏற்றுக்கும், இருக்கத்தை தியாகம் பண்ணு, அப்போனால வந்து அந்த விடுதலை காற்று தான் சுவாசிக்க முடியும்னு சொல்கிறாரு. ஓகேவா. 2ஆம் உலகப் போரில் பர்மாவில் நடந்த போர் மிகவும் கொடூரமானது. இந்திய தேசிய இராணுவம் 1944ஆம் ஆண்டு மார்ச் 18 அன்று ஆங்கிலேயரை வென்று இந்தியாவிற்குள் மணிப்பூர் பகுதியில் மொய்ராங் என்ற இடத்தில் மூவர்ண கொடியை ஏற்றியது. ஆனால் அமெரிக்கர்களும் ஆங்கிலேயர்களும் சேர்ந்து போரிட்டதால் இந்த வெற்றி நிலை பெற்று நீடிக்கவில்லை. இப்போரில் 1 லட்சம் இந்தியரும் ஜப்பானியரும் வீரமரணம் எய்தினர். சரி, இந்த மொய்ராங்கன்றதை கைப்பற்றினாங்க.
அங்கே மூவர்ண கொடி ஏற்றுனாங்க. ஆனால் வந்து நிலைச்சி நிற்கல. அமெரிக்கர்களும் ஆங்கிலேயர்களும் ஒன்றா சேர்ந்து நம்மளை தாக்கி 1,00,000 பேரை கொண்டுட்டாங்க. மரணம் பெரிதன்று. ஸோ இதில் வந்து ஒன்றும் இல்லை, அந்த மரண தண்டனை அடைந்த 2 பேர் சொன்ன ஒரு கொட்டேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒருத்தர் வந்து ராமுன்றவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை, ஏனெனில் நான் கடவுளுக்கும் எதிரான ஒன்றும் செய்யவில்லை. ஓகே, நான் என் உயிரை கொடுத்து எந்த விதமான கஷ்டம் எனக்கு இல்லை, ஏன்னா நான் கடவுளுக்கு எதிராக எதுவும் பண்ணலையேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார். இன்னொருத்தர் அப்துல் காதர் அப்படின்னு என்ன சொல்ல பாருங்க, வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான், நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலவினை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்திகள் தான். சரி, வாழ்வுடைய பொருளை தெரிஞ்சாதான் ஒரு மனுஷன் வந்து மேல்நிலை அடைய முடியுமா. ஓகே, அப்படி பார்க்கும்போது இந்த விடுதலைக்காக எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா முழு நிலவளவுக்கு வெளிச்சம் தரக்கூடிய தியாகங்கள் செஞ்சுருக்காங்க. அதை கம்பேர் பண்ணி நாங்கள் ஒரு மெழுகுவத்தின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஓகேவா, நூல்வெளின்னு பார்க்கும்போது நம்மளாம் மெழுகுவத்தி அளவுக்கு ஒரு சாதனை பண்ணிட்டு அதை என்ன பண்ணோம், சூரியன் அளவுக்கு, நிலா அளவுக்கு கிடையாது, சூரியன் அளவுக்கு நம்ம பில்டப் பண்ணி சொல்லுவோம். ஆனால் அவர் பாருங்கள், அவங்க எவ்வளோ பெரிய தியாகத்தை, உயிர் தான் மேலானது, அந்த உயிரே ஒருத்தர் விடுறாரு அப்படின்னா அப்போ அந்த உயிரை விட மேலாக வந்து விடுதலை நினைத்ததுனால தான் இன்றைக்கி நம்ம உயிரோடு சுதந்திரமாக இந்த உலகத்தை சுற்றிட்டு இருக்கோன்றத எப்போதும் மறக்கக்கூடாது. சரியா, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஏன் அப்படின்னா நம்ம நன்றியை வந்து மறக்கக்கூடாது. ஓகேவா, ஸோ அப்போ என்னென்னா, இப்போ நம்ம வந்து விடுதலைக்கு காரணமான வீரர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் நம்ம குடியரசு சுதந்திரத்தெல்லாம் கொண்டாடுறோம். ஆனால் அதை ஒரு லீவ் நாளாக கன்சிடர் பண்ணி நிறைய பேர் வந்து அதை ஒரு பெருசாகவே கண்டுக்கிறது கிடையாது. சரி, ஓகே. பேராசிரியர் மாசு அண்ணாமலை இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலுக்காக தமிழக அரசின் பரிசு பெற்றவர். இவர் தலைமையில் எடுக்கப்பட்ட குறும்படங்கள் சர்வதேச அளவில் பரிசுகள் பெற்றன. மாசு அண்ணாமலை எழுதின ஒரு நூல் தான் இந்திய தேசிய இராணுவம் தமிழரின் பங்கு. அடுத்தது சீவக சிந்தாமணி, திருத்தக்கர் எழுதிய சீவக சிந்தாமணியை பற்றி பாடலை பார்க்கலாம். ஓகேவா, இந்த பாடல் என்ன பண்ணிங்கன்னா, ஏமாங்கத நாடு அப்படின்ற ஒரு நாடு. சரியா, ஸோ சீவகன் அப்படின்ற ஒரு மண் தான், அந்த மண் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நாடு தான் வந்து ஏமாங்கத நாடு. அந்த நாட்டுடைய சிறப்பை பற்றி தான் வந்து இந்த ஒரு பாடலை வந்து திருத்தக்க தேவர் சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு திருத்தக்க தேவரை பற்றி சீவக சிந்தாமணியை பற்றியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பாடலை வந்து பார்க்கலாம். சீவக சிந்தாமணி 50 காப்பியங்கள் ஒன்று. இது விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம். ரொம்ப முக்கியமானது, டிஎன்பிஎஸ்சியில் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. இளம்பகம் என்ற உட்பிரிவுகளையும் கொண்டது, இதையும் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம சிலப்பதிகார மணிமேலை பார்த்துருப்போம், இதனுடைய உட்பிரிவு காதைன்னு பார்த்துருப்போம். ஆனால் இதில் என்ன, இளம்பகம். ஞாபகம் வச்சுக்கோங்க, காதை, இது இளம்பகம். 13 இலவங்களை கொண்டுள்ளது. இந்நூல் மனநூல் எனவும் அழைக்கும். மனநூல், முக்தி நூல், காமநூல்னு சொல்லுவாங்க. இது மனநூல் மட்டும் கொடுத்துருக்காங்க. மனநூல், முக்தி நூல், காமநூல். நாமங்கள் இளம்பகத்தில் நாட்டு வளம் என்னும் பகுதி பாடமாக அமைந்துள்ளது. இதன் ஆசிரியர் திருத்தக்க தேவர். சமண சமயத்தை சார்ந்தவர் இவர். இன்பச்சுவை மிக்க இலக்கியமும் இயற்ற முடியும் என்று நிறுவும் வகையில் இக்காப்பியத்தை இயற்றியுள்ளார். ஓகேவா, திருத்தக்க தேவர் தான் இது எழுதினார். அவர் சமண சமயத்தை சார்ந்தவர். அதே மாதிரி இவருடைய காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் நூற்றாண்டு. சீவக சிந்தாமணியை வந்து எழுத போகிறார். அது மாதிரி ஒரு ட்ரையல் பார்ப்போம். அந்த ட்ரையலுக்காக பார்த்த ஒரு நூல் தான் பார்த்தீங்கன்னா நரிவிருத்தம் அப்படின்னு ஒரு நூலை ஃபஸ்ட் எழுதி பார்த்தாரு. இது ஓகே ஆகிட்ட உடனே அடுத்து நம்ம சீவக சிந்தாமணி எழுதினார். ஓகே, அதில் முக்கியமான பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 50 காப்பியில் ஒன்று சீவக சிந்தாமணி, விருத்தப்பால் எழுதப்பட்ட முதல் காப்பியம், உட்பிரிவு வந்து இளம்பகம், 13 இளமலை கொண்டது, மனநூல், முக்தி நூல், காமநூல் அழைக்கப்படுகிறது. இது எழுதிய ஒரு திருத்தக்க தேவர். இவர் சமண சமயத்தை சார்ந்தவர், 9ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இது சீவக சிந்தாமணி எழுத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தா நரிவிருத்தம் அப்படின்னு ஒரு நூலை எழுதியிருக்கார். அவ்வளோதான், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான தகவல் தான். இப்போ நம்ம வந்து பாடலை பார்த்துடலாம். ஏமாங்கத நாட்டு வளத்தை பற்றி ஃபர்ஸ்ட் பார் போற்றும் ஏமாங்கதம். ஃபர்ஸ்ட் பாடல். காய்மாண்ட தெங்கின் பழம் வீழ கமுகின் நெற்றி பூமாண்ட தீந்தேன் தொடைக்கீறி ஒருக்கை போர்ந்து தேமாங்கனி சிதறி வாழை பழங்கள் சிந்தும் ஏமாங்கதம் என்று இசையால் திசை போயது உண்டே. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, காய்மாண்ட தெங்கின் பழம் வீழ, தென்னை மரத்துலேருந்து ஒரு தேங்காய் வந்து விழுது, அது என்னது பாக்கு மரத்தில் விழுந்து, அப்புறம் வந்து பூமாண்ட தீந்தேன் தொடைக்கீரி, பூமாண்ட அதாவது என்னென்னா அந்த பலா இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த வருக்கைனா வந்து பலாப்பழம் சொல்லுவாங்க, வருக்கை போர்ந்து, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த படத்தை காட்டுங்க பார்த்தீங்கன்னா, தேங்காய் மரத்துலேருந்து ஒரு தேங்காய் அங்கேருந்து வந்து பார்த்தா அந்த பாக்கு மரத்தில் பட்டு பாக்கெலாம் செதற, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழத்தில் பட்டு பலாப்பழம் செதற, அங்கேருந்து மாங்காய் மரத்தில் பட்டு மாங்காய் பழம் செதற, அங்கேருந்து வாழைக்குலையில் பட்டு டக்குன்னு கீழே வந்து விழுமா. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோ பலம் இருக்குது.
ஓகே. இப்போலாம் நம்ம ஊரில் ஒரு மரம் பார்க்கறதே பெரிய விஷயம். அங்கே பக்கத்தில் இவ்வளோ மரம் இருக்குது அப்படின்னா, அப்போ நெருங்கிய இடத்துல இவ்வளோ மரங்கள் இருக்குன்னா, அப்போ எந்த அளவுக்கு அந்த நாடு வளமிக்க நாடாக இருக்கும் பாருங்கன்றது தான் இதில் சொல்ல வராங்க. ஓகேவா? இதில் தெங்கு அப்படின்னா தேங்காய். நம்ம தெங்கின் காய்னு இது முன்னாடி பார்த்துருக்கோம். இசைனா புகழ். ஓகே. வருக்கைனா பலாப்பழம். நெற்றினா உச்சி. அடுத்த பாடல்ல வாரி வழங்கும் வள்ளல். வள்ளல் கைத்தல மாந்தரின் மால்வரை கொள்ளை கொண்ட கொழுநிதி குப்பையை உள்ளம் இல்லவர்க்கு ஊர்தோறும் உய்த்துராய் வெள்ளம் நாடு மடுத்து விரைந்ததே. வெள்ளம் நாடு மடுத்து விரைந்ததே அப்படின்னா, மால்வரைனா பெரிய மலை, மடுத்துனா பாய்ந்து, கொழுநிதி அப்படின்னா திரண்ட நிதி. ஓகேவா? இதுல வாரி வழங்கும் வள்ளல்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாரை பத்தி சொல்றான்னு பார்க்கலாம். இறந்து கேட்பவருக்கு இல்லை என்னாது வாரி வழங்கும் செல்வர்களை போன்றது வெள்ளம். அந்த வெள்ளமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி அந்த அலை புரண்டு வரும்போது அது உயர்ந்த மலையிலிருந்து செல்வ குவியலை சேர்த்து கொண்டு வந்து ஊக்கமில்லாத மக்களுக்கு ஊர்தோறும் வழங்கும் வகையில் நாட்டினுள் விரைந்து பாய்கிறது. ஓகேவா? ஸோ அந்த வெள்ளமானது, அதாவது ஒரு நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. அரண்களில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு நாட்டின் முக்கிய அரண்களில் முதல் இடத்துல எதை சொல்கிறாரு அப்படின்னா, நீரை தான் வந்து வள்ளுவர் சொல்லியிருப்பார். கரெக்டுங்களா? ஸோ அப்போ அப்படின்போது வள்ளுவர் சொன்ன அந்த அரணில் முக்கியமானது நீர். அப்போ அந்த நீர் என்பது ஒரு நாட்டுடைய சிறப்பான விஷயம் இல்லைல்ல. அந்த நீர் வந்து வெள்ளம் போல வருதான் எங்க? இந்த ஏமாங்கத நாட்டில். அடுத்து பாருங்க, மனம் கமழும் கழனி. பாருங்களா, நெறிமறுப்பு எருமையின் ஒருத்தல் நீலினம் செறிமறுப்பு ஏற்றினம் சிலம்பு பன்னுரி பொறிவரி வராலினம் இரிய புக்குடன் வெறி கமழ் கழனியுள் உழுனர் வெள்ளமே. இதில் மறுப்பு அப்படின்னா கொம்பு, மறுப்பானது கொம்பு, வெறி அப்படின்னா மனம். நான் வச்சுங்க, இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இந்த சொல்லும் பொருள்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே இது அப்புறம் வந்து பார்த்தா இந்த வருக்கை. ஓகேவா? அப்புறம் மால்வரை, கொழுநிதி, இதில் இரியனா ஓட, கழைனா வயல், செரினா சிறந்த. இதெல்லாம் கேட்கலாம். ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது நம்ம வந்து இதெல்லாம் தப்பு பண்ணக்கூடிய விஷயம். ஓகே, டிஎன்பிசி வந்து ஒரு கொஸ்டின் நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்ணுவோமோ அந்த மாதிரியான வினாக்கள் தான் வந்து எடுப்பாங்க. அதை நம்ம கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். சரிங்களா? ஓகே, அடுத்தது இதில் என்ன சொல்லலாம்? நெறிமறுப்பு எருமையின் ஒருத்தல். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அதாவது மூணாவது பாடல் பார்க்கலாம். அழகான கொம்புகளை உடைய ஆண் எருமைகளும் நேரான கொம்புகளை உடைய வலிமையான எருதுகளும் பேரொலி எழுப்புகின்றன. ஒலி கேட்டு புள்ளிகளும் வரிகளும் உடைய வரால் மீன்கள் கலைந்து ஓடுகின்றன. அத்தகு மனம் வீசும் வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது. என்ன அப்படின்னா, வயலில் வந்து உழவர் கூட்டம் அந்தளவுக்கு இருக்குமா, அவ்வளோ பேர் வந்து வேலை செஞ்சுட்டே இருப்போம்னா அந்தளவுக்கு வருமானம் கூடுமா. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து அந்த வயலில் ஆண் எருமைகளும், ஓகேவா, அப்புறம் வந்து எருதுகளும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குமா. ஆண் எருமைகளும் எருதுகளும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சவுண்டு விட்டுட்டே இருக்குமா. அந்த சவுண்டை கேட்டு அந்த வயலில் இருக்கக்கூடிய விரால் மீன்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயந்து ஓடும். அதாவது கலைந்து ஓடும். டக்குன்னு இப்போ நம்ம சவுண்டு போட்டால் போகும் பார்த்தியா, அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சவுண்டுக்கு கேட்கும்போது அவ்வளோ பேர் சவுண்டு கேட்டால் என்ன பண்ணும், அது தானே போகும். அதுதான் சொல்கிறாங்க. அப்போ அந்த வயலில் வந்து பார்த்தீங்கன்னா நீரும் இருக்கும், வெள்ளம் போல் பாய்ந்து எருமைகள் போன்ற விலங்குகளும் விளையாடும், கூட வந்து பார்த்தீங்கன்னா மீன்களும் வந்து தவழும். ஆனாலும் அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, உழவர்கள் கூட்டமாக கூடி வயலுக்கு உண்டான வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த கழனி என்பது அந்தளவுக்கு வளம் கொழித்த ஒரு இடமா இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து புஞ்சை நிலமாக தான் இருக்குது. சரியா? ஓகே, அடுத்தது தலை வணங்கி விளைந்த நெற்பயிர். இது ரொம்ப ஒரு முக்கியமான அருமையான ஒரு பாடல். இதில் பார்க்கலாம். சொல்லரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கருகிருந்து ஈன்று மேலலால் செல்வமே போல் தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே. சொல்லரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்தின்று மேலலால் செல்வமே போல் தலை நறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே. இந்த சூழ்னா கரு அப்படின்னு சொல்றாங்க. கருனா வந்து அந்த கரு முட்டையும் சொல்றாங்களா, அதுதான். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நெற்பயிர்கள், ஓகேவா, நெற்பயிர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நெல் விளைய ஆரம்பிக்கும் போது பச்சை பசல் இருக்குமா. அந்த பச்சை பசல் அந்த நெல் இருக்கும்போது எப்படி இருக்குமா, நல்லா எப்படி சொல்கிறது, ஒருத்தங்கிட்ட நிறைய செல்வம் இருக்குது, ஆனால் அவங்ககிட்ட பக்குவம் இல்லை.
நிறைய செல்வம் இருக்குது, பக்குவம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவான், அந்த செல்வத்தை புது பணக்காரன் என்ன பண்ணுவான், நல்லா திமிரா இருக்கிற செயின்லாம் போட்டு பயங்கர பந்தா பில்டப் காட்டுன்னு இருப்பான். ஓகே, இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நெல் எப்படி இருக்குன்னா அதே மாதிரி வந்து பெருசு, அதாவது நல்லா வந்து முளைச்சிட்டு நீட்டி நிற்கும். இதுவே வந்து அந்த நெல் வந்து முதிர்ச்சி அடைந்த பிறகு நெற்கதிராக மாறிட்ட பிறகு அந்த நெல்லுடைய வெயிட் தாங்காமல் அந்த கதிரானது என்ன பண்ணும், அப்படியே தலை சாய்ந்து கீழே இருக்குமா. அது பார்க்கறது அந்த தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பக்குவமடைந்த ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா தலை குனிந்து தான் இருப்பார். அவருடைய செயல் தான் தலை நிமிர வைக்குமே தவிர அவர் எப்படி இருப்பார், தலை குனிந்து தான் பணிவாக செயல்படும். அந்த மாதிரி தான் இருக்கான். ஸோ அப்போ என்ன, இங்கே நெல் எத்துமே என்ன பண்ணுறாங்க, ஒரு அறிவாளியோட கம்பேர் பண்ணுறாங்க, ஒரு மனிதனோட கம்பேர் பண்ணுறாங்க. பக்குவமடை அந்த நெல் வந்து இளமை காலத்தில் வந்து பக்குவமடையாத ஒரு நபரை போல இருக்கும். ஓகேவா, இதுவே வந்து நெற்கதிராக மாறிட்ட பிறகு அது விளைந்து முதிர்ந்த பிறகு அதே பக்குவமடைந்த ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து தலைவணங்கி வந்து பணிவாக இருப்பாங்களோ அந்த மாதிரி பணிவாக இருக்கான். ஸோ அந்த நெற்மணிகள் இப்படி ஒரு கவிஞருக்கு இணையாக வந்து அங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தது, எல்லாம் ஆயிரம் ஆயிரமாய் அடிசில் வைகள் ஆயிரம் அறப்புறமும் ஆயிரம் கொடியனார் செய் கோலமும் வைகள் தோறும் ஆயிரம் மடிவில் கம்மியர்களோடும் மங்களமும் ஆயிரம் ஓடிவு இலை வேறு ஆயிரம் ஓம்புவாரின் ஓம்பலே. அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்கே எல்லாமே ஆயிரக்கணக்கில் இருப்பா. இது நீ கேட்டாலும் 1000 இருக்குது, அது கேட்டாலும் 1000 இருக்குது, எல்லாமே இங்கே எப்படி சொல்கிறது, அந்த 100 கணக்கில் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, அந்த சென்னையில் வந்து நம்ம என்ன ஒரு பொருள் வாங்கணும், பாரிஸ் கார்னர் போவோம், அங்கே எல்லாமே 100 கணக்கில் கிடக்கும், நீ எங்கே வேணுமோ எடுத்துக்கலாம் சொல்ல பற்றி அதே மாதிரி தான் இங்கே எல்லாமே 1000 கணக்கில் இருக்குமா. சரியா, இல்லை அடிசில்னா சோறு, மடிவு அப்படின்னா சோம்பல், கொடியனார்னா மகளிர். இதில் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். கருங்கொண்ட பச்சை பாம்பு போல, சரி இது நம்ம பார்த்தாச்சு. 5வது, வளம் நிறைந்த ஏமாங்காத நாட்டில் உள்ள ஊர்களில் நாள்தோறும் கிடைக்கும் உணவு வகைகள் 1000, அறச்சாலைகள் 1000, அங்கே மகளிர் ஒப்பனை செய்து கொள்ள மணி மாடங்கள் 1000, மேலும் செய்தொழில் சிறிதும் சோம்பல் இல்லாத கம்மியர் 1000, அதனால் நிகழும் திருமணங்களும் 1000, ஏமாங்காத நாட்டில் தவிர்தலின்றி காவல் செய்யும் பாதுகாவலரும் 1000. சரியா, உணவு வகையில் 1000 இருக்கான், அறச்சாலைகள் 1000 இருக்கான், மகளிர் ஒப்பனை செய்து கொள்ள மணி மாடங்களும் 1000 இருக்கான். ஓகேவா, சோம்பல் இல்லாமல் வந்து வேலை செய்யக்கூடிய கம்மியர்களும் 1000 பேர் இருக்காங்க. ஓகேவா, அப்புறம் இதெல்லாம் நிகழக்கூடிய திருமணங்களும் வந்து 1000 நடக்குமா. ஓகேவா, இப்பேற்பட்ட ஏமாங்க நாட்டில் காவலர்களும் 1000 பேர் இருப்பாங்களாம். சரியா, ஸோ எல்லாமே 1000 கணக்கில் தான் இருப்பாங்க. அந்தளவுக்கு வந்து பெரிய சிட்டின்றத அழகாக சொல்கிறாங்க இதில். அடுத்தது, நாடுகள் சூழ்ந்த ஏமாங்கதம். ஓகேவா, நற்றவம் செய்வார்க்கு இடம் தவம் செய்வார்க்கும் அக்திடம், நற்பொருள் செய்வார்க்கும் இடம் பொருள் செய்வார்க்கும் அக்திடம், வெற்றம் இன்பம் விளைவிப்பான் விண் உவந்து வீழ்ந்தென மற்ற நாடு வட்டமாக வைகுமற்ற நாடரே. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஏவாங்காத நாடு அப்படின்ற ஒரு நாடு வந்து பார்த்தா நற்றவம் செய்வார்க்கு இடம் தவம் செய்வார்க்கும் அக்திடம் அப்படின்னா, அதாவது நல்ல தவம் செய்கிறவங்களுக்கும் ஓகேவா இந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சமான இடமா இருக்கும். நற்பொருள் செய்வார்க்கு இடம் பொருள் செய்வார்க்கும் இக்திடம். ஸோ அப்போ என்ன அப்படின்னா, ஏமாங்கத நாடு உண்மையான தவம் புரிவோர்க்கும் இல்லறம் நடத்துவோர்க்கும் இனிய இடமாகவும், நிலையான பொருளை தேடுவோர்க்கும் நிலையில்லாத பொருள் செல்வத்தை தேடுவோர்க்கும் உகந்த இடமாகவும், நாடுகள் சூழ்ந்து இருக்கும் எழில்மிகு சிறப்பு பொருந்திய ஏமாங்கத நாடு வானுலகம் வழங்கும் இன்பம் உலகோர்க்கு ஏற்கும் வகையிலும் தாழ்ந்து மண்ணுலருக்கு இறங்கி வந்தது போல் திகழ்ந்தது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஏமாங்கத நாட்டை சுற்றி நிறைய நாடுகள் இருக்குது. ஓகே, நிறைய நாடுகள் இருக்குது. அந்த நாட்டுகள்லேருந்து எல்லா வளமும் இந்த நாட்டுக்கு கிடைக்கும். ஓகேவா, அதாவது நல்ல உண்மையான தவம் செய்கிறவங்களும் இருப்பாங்க, இல்லை நடத்துவோருக்கும் ரொம்ப இனிமையான இடம் எதுதான் ஏமாங்கத நாடு. அதே மாதிரி நிலையான பொருளை தேடி அலையோருக்கும் நிலையில்லாத பொருள் செல்வத்தை தேடி அலையோருக்கும் உகந்த நாடு இது இந்த ஏமாங்கத நாடு. சரியா, நாடு சூழ்ந்து எழில்மிகு காட்சி தரக்கூடிய இந்த நாட்டில் வந்து பார்த்தோன்னா எல்லா வளமும் இருக்கும். ஒரு வானுலகத்தில் என்னென்ன விஷயம் இருக்குமோ அதெல்லாம் ஒரு வானுலகத்தை கொண்டு வந்து மண்ணுலகத்தில் வச்சா எப்படிப்பட்ட இருக்குமோ அப்பேற்பட்ட ஒரு நாடு தான். அதாவது மண்ணிலே விண்ணுலகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை ஏமாங்கத நாட்டை அந்தளவுக்கு சிறப்புன்னு சொல்லிட்டு பாடலை வந்து திருத்தக்க தேவர் சொல்கிறாரு. இப்போ இலக்கண உரி பார்க்கலாம். நற்றவம் அப்படின்னா பண்பு தொகை, நன்மை குற்றல் தவம். செய்கோலம் அப்படின்னா செய்கின்ற செய்யும் செய்த வினைத்தொகை, முக்காலத்தும் புரிந்து வந்தா. தேமாங்கனி தேன் போன்ற மாங்கனி, அப்போ தேன் போன்ற அப்படின்னா ஓமை தொகை. இறைஞ்சினா வினையச்சம், இறைஞ்சி நின்றான்.
கொடியன்னார் அப்படின்னா கொடியன்னார், அந்த வந்து இடையில ஒரு எழுத்து வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னா இடைக்குறைன்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அடுத்தது முத்தொள்ளாயிரம் அப்படின்ற ஒரு பாடல்ல இதில் வந்து மூவேந்தர்களை பற்றி பாடியிருப்பாங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு முத்தொள்ளாயிரம்னா என்னன்றதை பார்த்துடலாம். வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர, சோழ, பாண்டியர் என்று பொதுவாக பாடுகிறது. 3 மன்னர்களை பற்றி பாடப்பட்ட 900 பாடல்களை கொண்ட நூல் என்பதால் முத்தொள்ளாயிரம் என்று பெயர் பெற்றது. சரியா? அதாவது வெண்பால் எழுதப்பட்ட நூல் தான் முத்தொள்ளாயிரம். இது வந்து யாருடைய பேருமே குறிப்பிட்ட பர்டிகுலர் இவர் தான் ராஜராஜ சோழன் தான், அப்புறம் பராந்தக சோழன் தான் அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. பொதுவாக சேர மன்னன், சோழ மன்னன், பாண்டிய மன்னன் சொல்லிட்டு மட்டும் குறிப்பிட்டிருப்பாங்க. அதே 3 வேந்தர்களை பற்றியும் 900 பாடலை வந்து பாடினதான் முத்தொள்ளாயிரம் சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இதில் நமக்கு வந்து இந்த நூல் முழுமையாக வந்து நமக்கு கிடைக்கல. ஓகேவா? புறத்தெட்டு என்னும் நூலில் இருந்தால் 108 செயல்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அது மூலயமா தான் இதில் மொத்தம் 900 பாடல் இருக்குது. சேர சோழ பாண்டியலை பற்றி பாடியிருக்காங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரிய வரும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரியர் பெயரை தெரியாது யார் என்னன்னு, ஏன்னா முழுமையாக கிடைக்கல. அப்போ ஆசிரியர் நமக்கு கிடைக்கல. இவர் 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதப்படுறார். இதுதான் இந்த சொல்லியிருக்கக்கூடிய வரிகள், பாடல் எல்லாமே பார்க்கும்போது அந்த காலம் வந்து எதோட ஒத்தி போகுதுன்னா 5ஆம் நூற்றாண்டோட ஒத்தி போகிறதுனால இவர் 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருதுகிறோம். ஓகேங்களா? அவள் தான் அடுத்தது. சேர நாட்டை அச்சமில்லாத, இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிங்க, வெரி இம்பார்ட்டன்ட். சேர நாட்டை அச்சமில்லாத நாடாகவும், சோழ நாட்டை ஏற்கள சிறப்பும் போர்க்கள சிறப்பும் உடைய நாடாகவும், பாண்டிய நாட்டை முத்துடை நாடாகவும் பாடப்பகுதி காட்டுகிறது. ஓகேவா? சரி, பார்க்கலாம் அதை. மொத்தம் 3 நாடு, சேரர், சோழர், பாண்டியர், 3 பேரை பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சேர நாட்டை பற்றி பார்க்கலாம். அல்லல் பழனத்து அரக்காம்பல் வாய விழ வெள்ளம் தீப்பட்டதென வெறியி புள்ளினம் தம் கைச்சிறகால் பார்ப்பொடுக்கும் கவ்வை உடைத்தரோ நச்சிலை வேல் கோகோதை நாடு. ஓகே, இந்த கோகோதைன்ற நாடு வச்சுங்க, சேர நாடு. ஓகே, கோதை நாடு இது சேரோடைய நாடு. அல்லல் பழனத்து அரக்காம்பல் வாய விழ, அது இதில் வந்து பாருங்க, இந்த ஒரு விஷயந்தான் என்னென்னா, நீர்நிலைகளில் வந்து இந்த அரக்காம்பல் மலர் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கும்போது அது எப்படி இருக்குன்னா, இந்த பூலாம் பாருங்கள் ஏதோ நெருப்பு பற்றி நிற மாதிரி, நீங்கள் கொஞ்சம் கண்ணை பிளர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ நெருப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அங்கேருந்து அந்த பறவைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுது, அந்த பறவை தன்னுடைய புள்ளினங்கள் அப்படின்னும் போது தன்னுடைய குஞ்சுகளை வந்து தன்னுடைய ரெக்கையில் வந்து மூடிக்குது. அதாவது ஐயோ இந்த நீர்நிலையில் வந்து தீ பற்றிச்சு பழகுது, நம்ம குஞ்சுங்களாம் வந்து செத்துருமோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, அப்படியே அடக்காத்துக்குது. ஓகேவா? அப்போ அதை என்ன சொல்கிறார் அப்படின்னா கவிஞர், யாரை பார்த்துமே அஞ்சாவது சேர நாட்டில் இப்படி ஒரு அச்சம் வருதேடா இந்த ஒரு பறவைக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, யாருமே, அதாவது அஞ்சாத ஒரு நாடுனா சேர நாடு தான். அந்த நாட்டில் இப்படி ஒரு அச்சம் வருது, ஏன்னா உண்மையான தீயை பார்த்து அச்சப்பட்டோட பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த பூக்கள் அந்த மலர்ச்சியை பார்த்து ஏதோ தீ வச்சுட்டாங்கன்ற ஒரு எண்ணம் வருதுன்னா பாருங்க. அப்போது பொய்யை பார்த்து பயம் வருதுன்னா அப்போ என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் பார்த்து அச்சப்படுற நாட்டில் ஒரு அச்சம் வருதுன்னா அது ஒரு பெரிய விஷயம் தானே. அடடே இந்த ஒரு சேர நாட்டில் இப்படி ஒரு அச்சமா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்தது இதோட பொருள் பார்த்தீங்கன்னா அல்லல் அப்படின்னா சோறு. நான் போச்சு அல்லல்னா, சாரி சோறு இல்லை சேரு, சோறுனாமே வருது. சாப்பிட்டு தான் வந்து இத்தனைக்கும். சரி, ஓகே, கொஞ்சம் மிச்சம் வந்ததுக்கு தப்பாக போச்சு. சரியா? இல்லை டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்து அப்புறம் வந்து சாப்பிட்டுலாம் கொஞ்சம் வச்சுட்டு வந்தேன். அதனால் சோறு ஞாபகம் வந்துச்சு. சரியா? என்ன அல்லல் படுத்துருந்தா அது சோறு தான். அதனால் நான் அல்லல்னா சோறு ஞாபகம் வச்சுன்னா சோறு இல்லைங்க சேரு. நீங்கள் அப்படியே போட்டு போகிறீங்க. சரியா? அப்புறம் உங்களுக்கு வீட்டில் இருக்காது சோறு. சரியா? உங்கள் முகத்தில் தான் அடிப்பாங்க சேரு. ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு போயிடும் நல்ல பேர், டக்குன்னு வந்துடும் கெட்ட பேர். சரியா? சரி, ஓகே, ஒழுங்காக லைவை பாரு. சரியா? சரி, முடிச்சாச்சு. பழனம் அப்படின்னா நீர்மிக்க வயல். பழனது நீர்மிக்க வயல். வெறி அப்படின்னா அஞ்சு. நான் போச்சு, வெறினது அஞ்சு. பார்ப்பு அப்படின்னா குஞ்சு. அதான் அந்த பறவையோடைய குஞ்சுகள் இருக்குல்ல, அது என்ன சொல்ல, பார்ப்புனா இங்கே குஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா சோழ நாட்டை பற்றி பார்க்கலாம். காவல் உழவர் களத்தகத்து போர் ஏறி நாவலோ என்றிசைக்கும் நாளோதை காவலன் தன் கொல்யானை மேலிருந்து கூற்றிசைத்தால் போலுமே நல்யானை கோக்கிள்ளி நாடு. கோகோதை நாடுனா சேர நாடு, கோக்கிள்ளி நாடுனா சோழ நாடு. ஓகேவா? நாவலோ அப்படின்னா நாள் வாழ்க என்பது போன்ற வாழ்த்து. இந்த நாள் நல்லா இருக்கணும்,
ஓகே, அந்த நாள் நல்லா இரு அப்படின்னு நம்ம சொல்லும் பற்றியா ஒரு வாழ்த்து சொல்கிற மாதிரி ஒரு வாழ்த்து சொல்லக்கூடிய ஆல் தி பெஸ்ட் கங்க்ராச்சுலேஷன் நம்ம சொல்கிறோம் பற்றி அதே மாதிரி தான் அந்த நாவலோ அப்படின்னு ஒரு வார்த்தை. நாவலோன்னா நல்லா இரு அப்படின்னு ஒரு வாழ்த்துற மாதிரி. ஓகேவா, என்ன பண்ணுற நம்ம என்ன சொன்னாங்க, சோழ நாடு வந்து போர்க்களத்து மிக்க நாடை நம்ம பார்த்துருந்தோம். அப்படின்னும் போது உழவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த உழவு வேலை முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணுறாங்க, அந்த எல்லா கதிரும் வந்து அறுத்துட்டு அந்த கதிர் அறுத்த பிறகு என்ன பண்ணால் அந்த போர் கட்டுவான், வைக்கோல் போர் கட்டும் போது அந்த வைக்கோல் போர் கட்டிட்டு அந்த போர் மீது ஏறி மற்ற உழவரை பார்த்து நாவலோ அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாங்க. அந்த ஒரு விஷுவலை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அந்த போர் மீது அந்த வைக்கோல் போர் மீது ஏறி ஒரு உழவன் மற்றொரு உழவனை பார்த்து சொல்லக்கூடிய செய்தி எப்படி இருக்கு அப்படின்னா, போர்க்களத்தில் யானை மீது ஏறி ஒரு போர் வீரன் மற்ற ஒரு போர் வீரனை பார்த்து நாவலோ அப்படின்னு ஒரு வாழ்த்துறா மாதிரியான ஒரு பிம்பம் தெரியுதான். ஓகே, ஏன்னா அந்த நான் சோழ நாடே வந்து பார்த்தோன்னா எதுக்கு ஃபேமஸ், போருக்கு ஃபேமஸ். அப்போ எங்கள் இடத்துலையும் நம்ம சண்டை தானே பார்ப்போம், அந்த ஆங்கிளில் தெரியுது. ஓகே, அப்படி பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா அந்த போர் மேலே ஏறி நின்று அந்த உழவன் மற்ற உழவனை கூப்பிட்டு கூட எப்படி தெரியுதான், இதோ போர்க்களத்தில் கூப்பிட்ற மாதிரி தெரியுதான். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்த மூணாவது பாண்டி நாடு பற்றி பார்க்கலாம். ஓகேவா, இது பார்க்கலாம். நந்தின் இளஞ்சினையும் புன்னை குவிமொட்டும் பந்தர் இளங்கமுகின் பாலையும் சிந்தி திகழும் முத்தம் போல் தோன்றும் செம்மற்றே தென்னன் நகைமுத்த வெண்குடையான் நாடு. வெண்குடையான் நாடு அப்படின்னா யாரு, பாண்டிய நாடு. நான் வச்சுங்க என்ன சொல்கிறான்னா, நந்தின் இளஞ்சினையும், இங்கே நந்து அப்படின்னா சங்கு, அப்புறம் கமுகுனா பாக்கு, நந்தின் இளஞ்சினையும். ஓகேவா, அப்புறம் புன்னை குவிமொட்டும் பந்தர் இளங்கமுகின் பாலையும் இதெல்லாம் சொல்ல பார்க்கலாம், இதை படிச்சிடலாம். சங்குகள் மணலில் ஈணுகின்ற முட்டைகள் முத்துகள் போலிருக்கின்றது. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தரையில் உதித்து கிடக்கும் புன்னை மொட்டுகளும் முத்துகள் போல் இருக்கிறது. புன்னை மரத்துலேருந்து இருக்கக்கூடிய மொட்டுகள். ஓகேவா, அடுத்த பந்தல் போட்ட போது தோன்றும் பாக்கு மரத்தின் பாலையிலிருந்து சிந்தும் கனிகளும் முத்துக்கள் போல் இருக்கின்றது. ஸோ அப்போ என்னன்னா, இந்த வெள்ளையார் கூட எல்லா விஷயமே நம்ம பார்க்கறது எப்படி தெரியுதான், முத்துக்கள் போல தெரியுது. ஓகேவா, ஏன் அப்படின்னா ஏன்னா பாண்டி நாடு முத்துக்கு பெயர் பெற்றது. அப்போ பார்க்குற எல்லா இடமும் முத்துக்கள் மாதிரியே தெரியுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா, அவ்வளோதான் இல்லை சொல்லக்கூடிய விஷயம். இல்லை வெண்குடை இளங்கமுகு அப்படின்னா பண்பு தொகை. ஏன்னா வெண்மை குட்டல் குடை இளமை குட்டல் கமுகு பண்பு தொகை மகிழ்ச்சி. கொல்யானை குவி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணை தொகை. கொல்யானை கொன்ற கொள்கின்ற கொல்லும் குவிந்த குவிகின்ற குவியும் முக்காலத்தும் புரிந்துரைத்தால் வினை தொகை. வெறி ஈ வந்தாலே சொல்லி சேர்விடை. ஓகேவா, ஈ நம்ம பல்ல காட்டினாலே என்ன வரும், பல்லு. பல்லுக்கு தேவை சொல்லு, அப்போ சொல்லி செய். ஞாபகம் வச்சுங்க. ஈனா ஈ பல்ல காட்டணும், பல்லுன்னா சொல்லு. சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, பல்லு போச்சுனாலே சொல்லு போச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ பல்லு இல்லைனா சொல்லு இல்லை. அப்போது பல்லு இருந்தால் தான் ஈன்னு நம்ம காட்ட முடியும், பல்லு இல்லைனா ஈன்னு காட்ட முடியாது. அப்போ ஈ இருந்தால் சொல்லு, ஈ இருந்தால் தான் சொல்ல முடியும். ஓகே, பல்லுக்கு தேவை சொல்லு, ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஈ வந்தாலே சொல்லி செய் அளபடை, ஷார்ட்கட். ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா முத்தொள்ளாயிரம் முடிஞ்சு. அப்புறம் மதுரை காஞ்சி மூணாவது செய்யுள் பகுதியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மதுரை காஞ்சி அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இந்த மதுரையை பற்றின சிறப்பை பற்றி சொல்லுது. ஓகேவா, இதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நூல்வெளியை பார்த்து வந்துடலாம். 10 பாட்டு நூல்களில் ஒன்று மதுரை காஞ்சி. சரியா, அது 8 தொகை 10 பாட்டில் 10 பாட்டு நூல்கள் மொத்தம் 10 பேர் 10 பாட்டை வந்து பாடியிருப்பாங்க. அதில் ஒன்று தான் வந்து மதுரை காஞ்சி. ஓகேவா, காஞ்சி என்றால் நிலையாமை என்பது பொருள். காஞ்சி, இது டிபிசி கேட்டிருக்காங்க. காஞ்சி என்பது நிலையாமை என்பது பொருள். மதுரையின் சிறப்புகளை பாடுவதாலும் நிலையாமை பற்றி கூறுவதாலும் மதுரை காஞ்சி. மதுரையை பற்றி சொல்லத்தால மதுரை பேர் வந்திருக்கு. நிலையாமை பற்றி சொல்லத்தினால மதுரை காஞ்சி. காஞ்சினா நிலையாமைன்னு சொல்லத்தினால மதுரை காஞ்சின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. இதில் மொத்தம் 782 அடிகளை கொண்டிருக்கு. மொத்தம் எத்தனை அடிகள், 782, 782. ஓகே, அவற்றுள் 354 அடிகள். ஓகே, இந்த 782 அடிகளில் 354 அடிகள் மதுரையை பற்றி மட்டுமே சொல்லியிருக்கு. ஓகேவா, இதை பெருகுவள மதுரை காஞ்சி ஏன்னா இப்போ சிறப்பு என்னன்னா பெருகுவள மதுரை காஞ்சி. இதன் பாட்டுடைய தலைவன் யார் அப்படின்னா தலையாலங்கானத்து சிறுவென்ற பாண்டி நெடுஞ்செழியன். ஓகே, தலையாலங்கானத்து சிறுவென்ற பாண்டி நெடுஞ்செழியன் தான் என்னுடைய பாட்டுடைய தலைவன். இது எழுந்த யார் அப்படின்னா மாங்குடி மருதநாதன் எழுதியிருக்காரு. இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் மாங்குடி என்ற ஊரில் பிறந்தவர். ஓகேவா, 8 தொகையிலையும் ஒரு 13 பாடலை பாடியிருக்கார். 8 தொகையிலும் ஒரு 13 பாடல். நான் வச்சுங்க, மறுபடியும் சொல்கிறேன். 10 பாட்டு நூல்களோடு தான் மதுரை காஞ்சி. காஞ்சி என்றால் நிலையாமை. அப்போ மதுரையை பற்றியும் நிலையாமை பற்றி சொல்லத்தான் இதுக்கு மதுரை காஞ்சின்னு பேர் வைக்கிறாங்க. இது மொத்தம் 782 அடிகளை கொண்டது.
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 354 அடிகள் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையை பற்றி மட்டுமே சொல்லுது. இதுக்கு பெருவளமுதலை காஞ்சி அப்படின்னு ஒரு சிறப்பெயர் இருக்குது. இதனுடைய பாடுறதுல பாண்டிய நெடுஞ்செழியன். ஓகே, நான் மதுரை பாண்டியன் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, நெடுஞ்செழியன். ஓகே, நெடி அடிகளை கொண்டது நெடுஞ்செழியன். ஓகே, ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா 10 பாடல்களே நெடிய அடிகளை கொண்டது, அதிக அடிகளை கொண்டது மதுரை காஞ்சி தான். அப்போ ஞாபகம் வச்சுங்க, மதுரைனா பாண்டியன், மதுரை காஞ்சி நெடிய மொழிகள் நெடிய அடிகளை கொண்டது, அப்போ நெடுஞ்செழியன், பாண்டியன், நெடுஞ்செழியன் ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் மதுரை மாங்குடி மருதனார், மதுரை மாங்குடி. ஓகே, மாமான் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுங்க. ஓகே, மதுரை மாங்குடி மருதனார். ஓகே, அப்புறம் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாங்குடி அப்படின்ற அந்த மாங்குடி வந்து எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியில் இருக்குது. ஓகே, மதுரைக்கு மேலே தான் திருநெல்வேலி ஞாபகம் வச்சுங்க. சரி, மதுரைக்கு கீழே நினைக்கிறேன். சரியா, நம்ம நார்த்து தமிழ்நாட்டு தான் தெரியல. ஓகேவா, தப்பாக எடுத்துக்காதீங்க. அடுத்தது வந்து 8 தொகையில் 13 பாடல்களை பாடியுள்ளார். 8 எத்தனை பாடல் பாடியிருக்காரு? 13 பாடல்களை யார் பாடியிருக்கிறது? இதே மாங்குடி மருதனார் வந்து பாடியிருக்காரு. ஓகேவா, சரி, ஓகே, அவ்வளோதான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பாடலை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃபாக இருக்காது, அப்படியே ஒரு வரி எழுதியிருப்பாங்க. மொத்தம் வந்து அப்படியே இது ஒரு வரி இது ஒரு வரின்ற மாதிரி மொத்தம் 354 அடி எதை பற்றி இருக்குது? மதுரையை பற்றி இருக்குது. சரியா, அது முதலா கடைசியாக நமக்கு தெரியாது. அந்த 350 அடிகளில் ஒரு சில வரிகளை மட்டும் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, மண்ணூர ஆழ்ந்த மண்ணீர் கிடங்கின் விண்ணூர ஓங்கிய பல்படை புரிசை தொல்வல் நிலைய அணங்குடை நெடுநிலை நெய்பட கரிந்ததின் போர்க்கதவின் மழையாடும் மலையின் நிவந்த மாடமொடு வையை அன்ன வழக்குடை வாயில் வகை பெற எழுந்து வானம் மூழ்கி சில்காற்று இசைக்கும் பல்புழை நல்லில் ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் பல்வேறு குழா திசைத்து ஒலிப்ப மாகால் எடுத்த முன்னீர் போல முழங்கிசை நண்பனை அரைவனர் நுவல கயம் குடந்தன்ன இயம் தொட்டு இமிழிசை மகிழ்ந்தோராடும் கலிகொள் சும்மை ஓவு கண்டன்ன இரு பெரு நியமத்து அப்படின்ற இந்த பாடல் வந்து முடிக்கிறாங்க. இது என்ன வரியை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க மதுரையை பற்றி சிறப்பு சொல்லியிருப்பாங்க. ஓகே, மதுரை மாநிலம் வந்து ஆழமான தெளிந்த நீரை உடைய அகழி இருக்குது. அதில் பல கற்களை கொண்டு கட்டப்பட்ட மதில் வானலும் உயர்ந்திருக்கு. அந்த அகழியை தாண்டி மதில் வந்து எவ்வளோ இருக்கான்? வானலுக்கு உயர்ந்திருக்கான். அதில் பழமையானதும் வலிமை மிக்கதுமான தெய்வத்தன்மை பொருந்தியதுமாகிய வாயில் ஒன்று இருக்குது. அந்த வாயில் வந்து நெய் பூசியதால் கருமையடைந்த வலிமையான கதவுகள் கொண்டு இருக்கு. ஓகேவா, அந்த கதவுல வந்து பார்த்தீங்கன்னா மேகங்கள் உலாவும் மலை போல் மாளிகைகள் உயர்ந்து உள்ளன. அது உள்ளே போனீங்கன்னா மாளிகையில் எப்படி இருக்கும்? மலையளவுக்கு உயர்ந்து இருக்கும். ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இடைவிடாது ஓடுகின்ற வைகை ஆறு அங்கே இருக்குது. ஓகே, அந்த ஆற்றை போல மக்கள் என்ன பண்ணாங்க? எப்போதும் அந்த வாய் வழியாக போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஓகே, மண்டபம் கூடம் அடுக்கலை என பல்வேறு பிரிவுகளை கொண்டு வான்வரை ஓங்கிய தென்றல் காட்டு இசைக்கும் பல சாளரங்களை உடைய நல்ல இல்லங்கள், நிறைய வீடு இருக்குது. மண்டபம் கூடம் அடுக்கலைன்ற மாதிரி அடுக்கலை நிறைய மாடி வீடுகள்லாம் வந்து அடுக்கடுக்காக இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப வானில் உயர்ந்து நிறைய ஜன்னல்கள்லாம் வச்சு காத்தோட்ட வசதியோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறு போன்ற அகலமான நீண்ட தெருக்களில் பொருள்களை வாங்க வந்த மக்கள் பேசும் பல்வேறு மொழிகள் ஒலிக்கின்றன. இந்த ஆறு போன்ற தெரு வந்து அகன்று இருக்குமா. அந்த தெருவில் மதுரையில் இருக்க மட்டும் இருக்க மாட்டாங்க, எல்லா ஊருக்காரும் வருவாங்க. அப்போ என்னென்னா நிறைய மொழி பேசக்கூடிய மக்கள் வந்து கலகலகலன்னு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குமா. விழா பற்றிய முரசறை வேணும். அப்போ மதுரைன்றதுனாலே சிறப்புனாலே என்னது? விழா தான். மதுரையில் சரி எப்போ போனாலுமே ஒரு விழா நடந்துட்டு இருக்கும். அது நைட்டு பகல்லாம் தெரியாது. நைட்டும் பகல் மாதிரியே இருக்கும். அப்போ வந்து ஒவ்வொரு வாட்டியும் அந்த முரசு அறிவிப்பு என்ன பண்ணால் இந்த வாரம் அந்த திருவிழா, அடுத்த வாரம் அந்த திருவிழான்னு சொல்லிட்டு அந்த திருவிழா பற்றி சொல்லிட்டே போகிறோம். அது ஒரு முழக்கம் வந்து பெருங்காற்று புகுந்த கடலொலி போல் ஒலிக்கிறது. இசை கருவிகளை இயக்குவதால் உண்டாகும் இசை நீர்நிலைகளை கையால் குடைந்து விளையாடும் தன்மை போல் எழுகிறது. அதனை கேட்ட மக்கள் தெருக்களில் ஆரவாரத்தோடு ஆடுகின்றனர். பெரிய தெருக்களில் இருக்கும் நாலங்காடியும் அல்லங்காடியும் ஓவியங்கள் போல காட்சியளிக்கின்றன. பெரிய தெருவில் நாலங்காடி அல்லங்காடி, நாலுலாம் பகலில் இருக்கக்கூடிய அங்காடியை வந்து நாலங்காடி சொல்லுவாங்க. நைட்டு இருக்கக்கூடிய அங்காடியை வந்து அல்லங்காடி, அல்லா இரவுன்ற ஒரு பொருள் தருது. ஓகே, அதில் வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழுமை அப்படின்னு சொல்லிட்டு மதுரை காஞ்சியில் ஒரு அடி வருது. சரியா, என்ன சொல்கிறாங்க? பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழுமை என் அடி மூலமாக மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை வந்து மதுரை காஞ்சியில் சொல்லியிருக்காங்க. என்னது? மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்திருக்கான். இதை 10 பட்ட ஆராய்ச்சின்னு உள்ள மா ராசமாணிக்கனார் சொல்லியிருக்காரு. இது நான் வச்சுங்க கேட்கலாம். 10 பட்ட ஆராய்ச்சின்னு யார்? மதுரை மா ராசமாணிக்கனார். இதை சொல்லும் புகழும் பார்த்தீங்கன்னா புரிசைனா மதில். இதை டிஎம்பிசி கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியமானது. 2018 16
ஓகேவா? புரிசைனா மதில், அணங்குனா தெய்வம், சில்காற்று அப்படின்னா தென்றல், புழைனா சாளரம், மாகால் அப்படின்னா பெருங்காற்று, முன்னீர்னா கடல், பனைனா முரசு, கயம்னா நீர்நிலை, ஓவுனா ஓவியம், நியமம்னா அங்காடி. இதை கேட்கலாம், நியமம்னா கேட்கலாம், புழைனா சாளரம் கேட்கலாம். ஓகேவா? மாகால்னா பெரிய காற்று, பெருங்காற்று. நம்ம மாகால்னா வேறு ஏதோ புரிஞ்சுப்போம், இங்கே என்ன சொல்கிறாங்க, மாகால்னா காற்று. ஓங்கிய ஓங்கிய பையன் அப்படின்னா பெயரெச்சம். நிலைய ஈ வந்தால் என்ன சொன்னேன், ஈ நீச்சா சொல்லு, பல்லு போயிடும், சொல்லி செய். குழா தானா செய்யுறு சேலப்படை, வாயில்னா இலக்கண போலி. ஓகே, இல்வாயின்னு வரணும், அதுவே இந்த வாயில் வந்திருக்கு. மாக்கால் அப்படின்னா உரிச்சுட்டுறார், மானா சால மா வந்தாலும் என்னது மாநகர்னா உரிச்சுட்டுறார். முழங்கிசை இமிழிசைனா வினைத்தொகை, ஏன்னா முழங்கிய முழங்குகின்ற முழங்கும், இமிழ்ந்த இமிழ்கின்ற இமிழும், 3 காலத்து வந்திருக்கு வினைத்தொகை. நெடுநிலை அப்படி, நெடுநிலை முன்னினா பண்புத்தொகை, நெடுமை கூட்டல் நிலை, மும்மை கூட்டல் நீர், முன்னீர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 கூட்டல் நீர் வருமா, அப்போ பண்புத்தொகை. அப்புறம் வந்து மகிழ்ந்தோர் அப்படின்னா மகிழ்ந்த நபரை சொல்லத்தினா இது என்னது வினையை குறிக்காம வினையை செய்த கருத்தாவை குறித்தான் இது கருத்தாவாக பேர். அப்போ என்ன, சரி, வினையை சொல்லத்தினால அது வினையை சொல்லாமல் கருத்தாவை சொல்லத்தினால அது வினையானையும் பெயர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அவ்வளோதான். இதோட வந்து இந்த ஒரு பாடமும் வந்து முடியுது. அடுத்து நம்ம சந்தை அப்படின்ற ஒரு துணைப்பாட பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தாத்தாவை கூட்டு வந்து பார்த்திங்கன்னா கீர்த்தனா மூர்த்தி அப்படின்ற 2 பேரம்பேத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா தாத்தாவை கூட்டுன்னு ஒரு கடை மாலுக்கு போகலாம், ஷாப்பிங் மாலுக்கு போகலான்னு சொல்கிறாங்க. அப்போ ஷாப்பிங் மாலா அந்தமாரி ஒரு கடையே கிடையாது, என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. அப்போ வந்து ஷாப்பிங் மாலா அது ஒன்று புரியா தாத்தா, நீ வந்து பார்த்தாத்தான்னு சொல்கிறாங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ போகும்போது நிறைய உரையாடல்கள் வந்து பண்ணிகிட்டே போகிறாங்க. ஷாப்பிங் மால்னால் நீ சொல்லத்தை பார்த்தா அதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் சந்தை நடக்கும், அந்த சந்தை மாதிரி இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்கிறாரு. சந்தையா, சந்தைனா என்னது என்ன சொல்லுங்களேன், நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சந்தையை பற்றி சொல்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சந்தைனா எப்படி இருக்கும், மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா நாலங்காடி அல்லங்காடின்னு அமைப்புலாம் இருந்துச்சு. நாலங்காடினா பகல், ஓகே, நாலுனா பகலை குறிக்கும். அப்போது பகலில் இருக்கக்கூடிய அங்காடிக்கு வந்து நாலங்காடி, இரவு இருக்கக்கூடிய அல்னா இரவு, அப்போது இரவில் இருக்கக்கூடிய அங்காடிக்கு பேர் வந்து அல்லங்காடின்ற பேர் இருந்துச்சுன்றது சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த காலத்தில் வந்து சந்தை முறைன்னு பார்த்திங்கன்னா என்னது, ஃபஸ்ட்டு பண்டமாற்ற முறையாக தான் இருந்துச்சு. பண்டமாற்றம் முறைனா ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, அதுக்கு பேர் வந்து காசு கொடுத்து மாற்றக்கூடிய முறையை வந்து கொண்டு வந்தாங்க. அப்புறம் வந்து மக்கள் அதிகமாக கூடக்கூடிய முச்சந்தி நாச்சந்தி போட இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கடையை வச்சு என்ன பண்ணாங்க, வியாபாரம் பண்ணாங்க. பொதுவாக வந்து சந்தைன்னும் போது பொதுவான சந்தையில் வந்து உற்பத்தியாளர்கள், அதாவது அந்த விதைச்ச விவசாயி தான் வந்து விற்பனை பண்ணுவாங்க. ஓகேவா? அப்படின்னு சொல்கிறாங்க. இது சிறு வணிகமாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாலும் வந்து மக்களையே வந்து பெருத்த வரவேற்பு வந்து பெற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து நம்ம சந்தைன்னும் போது நிறைய சந்தைகள்லாம் இருக்குது. ஓகே, வெறும் காய்கறி சந்தை மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுத்துமே ஒவ்வொரு சந்தை வந்து இருக்குது. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா கால்நடை சந்தை வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்குன்றது சொல்கிறாங்க. ஓகேவா? அதேமாதிரி வந்து மதுரை பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுச் சந்தை வந்து ரொம்ப ஃபேமஸான, அதுக்கு பேர் மாட்டு தாவணின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து தாவணினா என்ன பொருள் அப்படின்னா சந்தைன்னு பொருள். இது தாவணின்னா வந்து என்ன பொருள், சந்தை. மாட்டு தாவணி மாட்டு சந்தைன்றது தான் அதில் பொருள். ஓகே, அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஓகேவா? அடுத்தது இந்த அடுத்து பார்த்தீங்கன்னா தெரியுமா அப்படின்ற டாபிக்ல உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தை ரொம்ப ஃபேமஸானது. 18 ஏக்கர் பரப்பில் 8000 கடைகள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த போச்சம்பள்ளி வந்து சந்தை வந்து கூடும். பல ஊர்களைச் சேர்ந்த மக்கள் தக்காளி முதல் தங்கம் வரை வாங்குவதற்கு இந்த ஊருக்கு வருவாங்க. தக்காளிலேருந்து தங்கம் வரைக்குமா பாருங்கள். ஓகே, விற்பவரும் வாங்குபவரும் உறவுகளாக பேசி மகிழும் ஆரவாரம் அங்கே ஒலிக்கிறது. 125 ஆண்டுகள் வயதான அச்சந்தையில் 4 தலைமுறை நட்பு நிலவுகிறது. ஓகே, ஆனது கிட்டத்தட்ட 125 வருஷம் பழமையானது தான் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சந்தை. 18 ஏக்கரில் 8000 கடைகளை கொண்டு வச்சுருக்காங்க. தக்காளி முதல் தங்கம் வரைக்கும் அங்கே கிடைக்குன்றது தான் சொல்லக்கூடிய விஷயம். அப்புறம் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கும் தமிழகத்தின் அனைத்து ஊர்களிலும் வாரச்சந்தைகளும் மாதச்சந்தைகளும் குறிப்பிட்ட சில பொருட்களுக்கு மட்டும் விற்கும் சந்தைகளும் மாலை நேர சந்தைகளும் உள்ளன. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய சந்தைகளை வந்து இருக்கிறத குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு சந்தைக்கு பேர் போனது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மணப்பாறை. சரி, மணப்பாறைன்னு சொன்னால் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா மாட்டுச்சந்தை. இது ரொம்ப முக்கியமானது. இதை வந்து பொறுத்துக்களை வந்து நிறைய வாட்டி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரியா? மணப்பாறை முறுக்குக்கு நம்ம ஃபேமஸ் பற்றி, அதே மாதிரி வந்து மணப்பாறை எதுக்கு ஃபேமஸ்னா மாட்டுச்சந்தை ஃபேமஸ்ஸு. அப்புறம் அய்யலூர்னா ஆட்டு சந்தைக்கு ஃபேமஸ். அப்புறம் வந்து ஒட்டன் சத்திரம்னா எதுக்குன்னா காய்கறி சந்தைக்கு ஃபேமஸ்ஸு. நாகர்கோவில் இருக்கக்கூடிய தோவாலை வந்து எதுக்கு ஃபேமஸ்னா பூச்சந்தைக்கு ஃபேமஸ்ஸு. ஈரோடுனா ஜவுளி சந்தைக்கு ஃபேமஸ்ஸு. கடலூருக்கு பக்கமாக இருக்கக்கூடிய காராமணி அப்படின்னா காராமணி குப்பம் எதுக்கு ஃபேமஸ்னா கருவாட்டு சந்தைக்கு ஃபேமஸ்ஸு.
நாகப்பட்டினம்னா வந்து மீன் சந்தைக்கு வந்து ஃபேமஸ். அதுமாரி வந்து ஒவ்வொன்றுமே ஒவ்வொருத்துக்கு ஒவ்வொரு சந்தைக்கு வந்து ஃபேமஸாக இருக்குன்றத இது சொல்லியிருக்காரு. இது கண்டிப்பாக பொறுத்துகள் கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதோட வந்து இதில் வேறு எதுவும் இம்பார்ட்டன்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. சும்மா வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது படிங்க. இது எது முக்கியமானது. பொதி ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு, நீயும் வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்லக்கண்ணு. பாடலாசிரியர் மருதுகாசி. இப்போ நம்ம யூடியூப்பில் நிறைய ஷார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. சரியா? அது என்ன பாட்டுனே தெரியாமல் ஒரு சிலர் ஆடிட்டு இருக்கலாம். ஓகேவா? எனக்குமே வந்து அது என்ன பாட்டுன்னு தெரியல. இப்போ பார்த்த பிறகு தான் தெரிஞ்சுது. இது நம்முடைய திரைப்பட பாடலாசிரியர் திரைக்கவி திலகம் அப்படின்ற ஒரு சிறப்பு இருக்குது. யாருக்கு? மருதுகாசிக்கு. ஓகே, என்னது? திரைக்கவி திலகம். யாருன்னா மருதுகாசி. இவர் எழுதின ஒரு பாடல் தான் இது. இந்த பொதியேட்டி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையில் விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு, நீயும் வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்லக்கண்ணு. ஓகேவா? இது நிறைய ஷார்ட்ஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க. அதுதான் அங்கே பாடலாக வச்சுருக்காங்க. ஓகே, இதோட இந்த ஒரு விரிவானம் அப்படின்ற பகுதி முடியுது. இறுதியாக வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆகுபெயர் அப்படின்ற ஒரு தலைப்பை வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஆகுபெயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றன் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு தொன்று தொட்டு ஆகி வருவது ஆகுபெயர் எனப்படும். ஓகே, ஒன்றன் இயற்பெயர் தான் என்ன பண்ணணும், அதுக்கு ஆகி வராமல் அதோடு தொடர்புடைய மற்றொரு பொருளுக்கு ஆகி வருவது. இப்போது மல்லியை தொடுத்தால், மல்லியை தொடுத்தால்னா மல்லின்றது ஒரு எப்படி சொல்லுறது, முதற் பொருள். முல்லை கொடியை குறிக்கூடியது. பொதுவாக மல்லி அப்படின்னா அந்த முல்லை கொடியை சொல்லக்கூடியது. ஓகேவா? ஆனால் அங்கே தொடுத்தது என்னது, மல்லிப்பூவை தான் தொடுத்தாங்க. ஆனால் மல்லினால இப்போ நீங்கள் ஒரு முழம் மல்லி கொடுனாலே கொடுத்துருவாங்க. மல்லிப்பூ கொடுன்னு கேட்டால் தான் கொடுப்பான்னு கிடையாது. அப்போ மல்லினா மல்லி செடி தான் கொடுக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, மல்லி செடியை கொடுக்காம மல்லிப்பூவை கொடுக்குறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மல்லி செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மல்லிப்பூ வந்து ஆகி வந்திருக்கு. அதான் முதற் பொருளை முல்லை கொடிக்கு அதன் சினையான உறுப்பாகிய ஓகே பூ வந்து ஆகி வந்ததுனால சொல்லாங்க முல்லை தொடுத்தால்னது பொருளாகு பெயர். அந்த பொருளுக்கு ஆகி வந்ததுனால பொருளாகு பெயர். இடவாக பெயர் அப்படின்னா வகுப்பறை சிரித்தது. வகுப்பறைனா வகுப்பறை சிரிக்கதான். அப்போ வகுப்பறை இருக்கக்கூடிய மாணவர்கள் சிரித்தாங்க. ஓகே, அந்த அப்போ என்னென்னா வகுப்பறை என்னும் இடப்பெயர் அங்குள்ள மாணவர்களுக்கு ஆகி வந்ததுனால இங்கே என்ன வந்திருக்கு, இடத்துக்கு இடம் தான் வந்திருக்கு. அப்போ என்னது, இடப்பெயர். பொதுவாக நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே என்ன வந்திருக்கோ அதை. இப்போ வகுப்பறை ஒரு இடம், அப்போனா இடம் இடவாக பெயர். அடுத்த காலவாக பெயர்னா இங்கே பாருங்கள் கார் தான். கார் என்பது கார் காலம். அப்போ அந்த காலம்னா காலவாக பெயர். அடுத்த மறிக்கொழுந்து நட்டான். மறிக்கொழுந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னது, கொழுந்து. இப்போ மறிக்கொழுந்து அப்படின்னா அந்த கொழுந்துன்னு என்னன்னா அந்த நுனி பகுதின்னு சொல்லலாம் பார்த்தியா. அப்போ அந்த கொழுந்து சினையாக பெயர், ஒரு உறுப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசினால். மஞ்சள் என்பது வந்து பார்த்தீங்கன்னா நிறப்பண்பு. நிறப்பண்பு, சுவை பண்பு, காலப்பண்பு வந்து நிறம், சுவை, வடிவம், அளவு. இதில் வந்து பண்பு பெயர். அப்போ வந்து மஞ்சள் என்பது ஒரு பண்பை குறிக்குது. அப்போது என்னதுன்னா பண்பாகு பெயர். அடுத்து பார்த்தீங்கன்னா வற்றல் தின்றான். வற்றல் என்பது வந்து பார்த்தீங்கன்னா வறுத்தெடுத்தல். அப்போ வறுத்தெடுத்தல்னா வற்றல் என்பது விகுதி பெற்ற ஒரு தொழில் பெயர். அப்போ தொழிலுக்கு ஆகிய தொழிலாகு பெயர். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா வானொலி கேட்டு மகிழ்ந்தனர். ஓகே, அது வானொலி கேட்டு. வானொலின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கருவி. அந்த கருவியை கேட்டு மகிழ்ந்தனால என்ன சொன்னாங்க, கருவியாகு பெயர். பைங்கூழ் வளர்ந்தது. ஓகே, பைங்கூழ் வளர்ந்தது அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கதிர் செடி தான் வளர்ந்துருக்கு, பைங்கூழ் வளரல. ஓகே, கூழ் வந்து பார்த்தீங்கன்னா இதை எத்தனை போயிட்டு நம்ம ஆக்கி வச்சா தான் கூழ் வரும். அப்போ என்ன பைங்கூழ் எடுத்து பார்த்தீங்கன்னா இது எதுக்காக வைக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நெல்லை வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா, நெல்லை போட்டோன்னே என்ன பண்ணுறோம், நம்ம வீட்டில் உலை கொதிக்க போகுதுன்னு என்ன அர்த்தம், அப்போ அந்த நெல்லை எடுத்துன்னு போயிட்டு அறுவடை பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த அரிசி எடுத்துன்னு போயிட்டு உலை போட்டால் தான் கொதிக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ என் வீட்டுக்கு 10 மாதத்துக்குள்ள நெல் கிடச்சிச்சின்னு சொல்லி நம்ம இந்த நெற்பயிர் பார்த்தே சொன்னால் என்ன அர்த்தம், அப்போ அந்த எதுக்காக நம்ம வச்சுருக்கோம், என்ன காரியத்தை வச்சுருக்கோம், சாப்பிட்றதுக்காக வச்சுருக்கோம். அப்போ அந்த பொருளை தேட சொன்னால் காரியத்துக்கு ஆகியதான் இதுக்கு என்ன சொன்னாங்க, காரிய வாகுபெயர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன். அறிஞர் அண்ணான்றது கருத்தா, அந்த கருத்தை முன்வைக்கக்கூடிய நபர். அப்போ கருத்தாவை சொல்கிறதுனால இந்த கருத்தாவாகு பெயர். அடுத்தது ஒன்று பெற்றால் ஒளிமயம். ஒன்று என்பது எண்ணு. அப்போ எண்ணக்கூடியது எண்ணளவை ஆகு பெயர். 2 கிலோ கொடு. கிலோன்றது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தல். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தளவை ஆகு பெயர். அரை லிட்டர். லிட்டர் என்பது பார்த்தீங்கன்னா அளவக்கூடியது. அப்போ அளக்கக்கூடியது. அப்போ அளக்கத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, முகத்தல் அளவை ஆகு பெயர். அடுத்து பார்த்தா 5 மீட்டர். மீட்டர் என்பது ஒரு அளவு. எவ்வளோ மீட்டர் சொல்லிட்டு லெங்க்த்தை அளக்கக்கூடியது. அப்போது நீளத்தை அளக்கக்கூடியது மீட்டர். அப்போ என்னது நீட்டளவை ஆகு பெயர். எவ்வளோ நீட்டுன்றது அளக்குத்து நீட்டளவை ஆகு பெயர். நான் வச்சுங்க. ஏன்னா வந்து மீட்டர்னு வந்தால் நீட்டளவை, லிட்டர்னு வந்தால் முகத்தளவை, கிலோன்னு வந்தால் எடுத்தளவை. ஓகே, நான் வச்சுங்க. அடுத்து வந்து 1 2ன்னு சொல்லிட்டு எண்ணில் வந்துச்சுன்னா அப்போ எண்ணளவை ஆகு பெயர். ஓகேவா? அறிஞர் பேர் வெளிப்படையாக இப்போ வல்லுனை படித்தேன் அப்படின்னா கருத்தாவாகு பெயர்.
ஓகேவா? பைங்கூழ் அப்படின்னா அந்த கருவி அந்த காரியத்துக்கும் ஒரு காரியத்தை முன்னிலைப்படுத்துவதுன்னா அது காரியவாகு பெயர். ஓகேவா? வானொலி ஒரு கருவியை வந்து முன்னிலைப்படுத்துச்சா அப்போ கருவியாகு பெயர். ஓகேவா? தொழிலை முன்னிலைப்படுத்தா தொழிலாகு பெயர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஆகு பெயரை பற்றி நம்ம முடிச்சாச்சு. அடுத்து புக் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இராணுவத்தை டேஷின் தலைமையில் டேஷ் உருவாக்கினா யாரின் தலைமையில்? சுபாஷ் சந்திர போஸ் தலைமையிலையா? ஆஹா, மோகன் சிங் தலைமையில் தான் ஜப்பானியர் தான் உருவாக்குவாங்க. நான் வச்சுங்க மோகன் சிங் தலைமையில் 1947 ஜப்பானியர் தான் உருவாக்குவாங்க. சொல்லும் பொருளும் பொருந்திலதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வறுக்கைனா பலாப்பழம் தான் வரும். புல்னாலும் வராது. புல்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு உயிரினத்தை சொல்கிறாங்க. மடிவுனாலும் வராது. அல்லல்னா சேரு. இப்போ தான் நம்ம சோறு மாற்றி சொன்ன பற்றி ஞாபகம் இருக்குங்களா? சரி, அப்போ மாற்றி சொன்னது கூட ஒரு நல்ல விஷயம் தான் பழகுது. சரியா? அடுத்தது இளங்கமுகு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ண எக்ஸாமில் போய் மாற்றி போட்டுறாதீங்க. எல்லா டைமும் எல்லாமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. சரியா? இளங்கமுகு செய்கோளம் அப்படின்னா இளங்கமுகு அப்படின்னா இளமை கூட கமுகு பண்புத்தொகை வரும். செய்கோளம் செய்கின்ற செய்யும் செய்யும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்காலத்தும் வருது. அப்போ பண்புத்தொகை வினைத்தொகை பி. அடுத்தது நச்சிலை வேல் கோக்கோதை நாடு நல்யானை கோக்கிலி நாடு தொடரை குறிப்பிடப்படுகின்ற நாடுகள் முறையே. கோக்கோதை நாடு என்ன சொன்னால் சேரர்கள் சொன்னா, அப்புறம் கோக்கில்லி அப்படின்னாலே சோழர்கள். ஓகே, நான் வச்சுங்க. அப்போ என்ன வரும்? ஃபஸ்ட்டு வந்து சேரர், அப்புறம் சோழன். சேர சோழன் எங்கே இருக்காங்க பாருங்கள், அது இருக்காங்க. அடுத்தது வெறி கமழ் கழனையுள் உழுனர் வெள்ளமே. இவ்வடி உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னா மனம் கமழும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர். இதான் அர்த்தம். அடுத்தது கூற்று இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்றார். கரெக்டு தான். இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள். அதுவும் கரெக்டு தான். அப்போது கூற்று சரி, காரணம் சரி. அவ்வளோதாத்தோட இந்த இயலானது முடியுது. பின்னாடி பாடல் இந்த மொழித்தின் பயிற்சியை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. ஓகேவா? இந்த மாதிரி வந்து வாணிதாசன் நமக்கு வந்து சிலபஸ் இருக்கக்கூடிய வாணிதாசன் வந்து நம்ம சிலபஸ் இருக்குன்னா அவர் சம்மந்தமான பாடல்கள் எங்கே இருந்தாலும் அதையும் நம்ம சேர்த்து படிக்கணும். இது புக்குக்கு பின்னாடி தானே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம படிக்காமல் விடக்கூடாது. அதையும் நம்ம சேர்த்து கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக வந்து கலைச்சொல் அறிவமில் வந்து இந்திய தேசிய இராணுவம்னா இந்தியன் நேஷனல் ஆர்மி ஐஎன்ஏன்னு சொல்லுவாங்க. பண்டமாற்றம் அப்படின்னா கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா? காய்கறி வடிசாறு அப்படின்னா வெஜிடபிள் சூப். ஓகேவா? செவ்வியல் இலக்கியம் அப்படின்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர். கரும்புச்சாறு அப்படின்னா சுகர் கேன் ஜூஸ். அடுத்து வந்து அறிவு விரிசையில் 3 நூல்கள் கொடுத்துருக்காங்க. ஆகாயத்துக்கு அடுத்து விட மேத்தா. இது வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கின நூல். ஞாபகம் வச்சுங்க. தமிழ் பழமொழிகள் வந்து கீவா ஜெகநாதன். ஞாபகம் வச்சுங்க. தமிழ் பழமொழி வந்து கீவா ஜெகநாதன். கீவா ஜான்னு சொல்லுவாங்க. இருட்டு எனக்கு பிடிக்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல் அப்படின்ற ஒரு தலைப்பில் இருட்டு எனக்கு பிடிக்கும் நூலினார்னா சா தமிழ்ச்செல்வன். ஓகேவா? இது 3மே ரொம்ப முக்கியமானது. இதில் ஆகாயத்துக்கு அடுத்து நிறைய டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9th புக்கில் 3rd டேர்மில் 7th இயலை வந்து நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணுறோம். அடுத்த வீடியோ பற்றியில் வேறு ஒரு முக்கிய தகவலோட முக்கிய இயலோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.